வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார் பொல்லாதவன். அவனை பார்த்தான் சொல்றார் பொல்லாதவனே, பெரிய அவன் பொல்லாதவன். ஏன்? ஆத்துமாவின் மீது அக்கறை இல்லாத ஒரு பொல்லாதவன், ஒரு உயிர் மீது அக்கறை இல்லாத ஒரு பொல்லாதவன். அல்லேலூயா சொல்லுங்க. உதவி வரணுமா? இத்தனை வருஷ கிறிஸ்தவன்ற பேச்சு இங்க தேவை கிடையாது. இத்தனை வருஷமா சர்ச்சிலேயே 25 வருஷம் உபவாஸ், 25 விசுவாசி, 30 வருஷ விசுவாசின்னு சொல்றதுல பெருமையே இங்க தேவை கிடையாது. நீங்க எத்தனை ஆத்துமாக்களை நஷ்டப்பட வைத்தீர்கள் இத்தனை ஆண்டு, எத்தனை ஆத்துமாவை சபையில கொண்டு வந்து சேர்த்தீர்கள், எத்தனை ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கர்த்தர் உங்களை சேர்த்து சொல்லி இருக்கிறார். நீங்கள் இதுவரைக்கும் சேர்த்து வைத்த ஆத்துமா எத்தனை? ஏற பார்த்து பொல்லாதவன்றாரு, வானான பார்த்தும் பொல்லாதவன் சொல்றார். ஏன்னா ஆத்துமா மீது அக்கறை இல்லாதவன். 2 பெண்கள் ராஜாட்ட போறாங்க சாலமோனின் நியாய விசாரணை மண்டபத்துக்கு. பிள்ளைய கொன்னுட்டா ஒருத்தி, விழுந்து அவன் மீது. இன்னொரு பிள்ளைய எடுத்து அவ பக்கத்துல போட்டு கொண்டா. போய் நீ என் பிள்ளை அவ பிள்ளைன்னு சண்டை. சாலமோன்ட்ட நின்ன போது வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளையை என்னிடத்துல கொண்டு வாருங்கள், பட்டயத்தை எடுத்துட்டு வா. பிள்ளை மீது பட்டயம் வந்தபோது உண்மையான தாயினுடைய குடல் துடித்தது. உயிர் மீது ஒரு பட்டயம் வரும்போது, ஆத்துமா மீது அழிவு வரும்போது, ஆத்துமா மீது அக்கறை இல்லாத போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உதவி எப்படி வரும்? நான் ஐபிஎஸ்ல 30 வருஷம் கன்வென்ஷன்ல இருக்கிறேன், இதே சர்ச்சில். அது கர்த்தர் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டா. உங்க அக்கௌண்ட்ல எத்தனை ஆத்துமா இருக்கு? எத்தனை ஆத்துமா உங்க தெருவில்? எனக்கு என் தெருவில் யாராவது இயேசு அறியாம செத்துட்டா நான் புள்ள நைட்டு முழுசு மண்டையில் அடிப்பேன். ஐயோ போச்சா, இவனுக்கு சொல்லாம விட்டுட்டானே, ஐயோ ஐயோன்னு அழுவேன்.